நெஞ்சிற்கு நெருக்கமான உறவுகளே, வரம் அப்பை எப்படி எளிதாக பயன்படுத்துவது? இது பல பேருக்கு தெரியவில்லை. வாட்ஸ்அப் வழியாக ஹை என்று பதிவிட்டால் போதுமானது. பதிவிறக்க தேவையான லிங்க் அதில் இருக்கிறது. பதிவிறக்கிய பிறகு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டாவது ஒரு லிங்க் இங்கே ஹை என்று பதிவிடுகிறீர்கள் அல்லவா, அதில் இருக்கிறது. அதை நீங்கள் பொறுமையாக பார்த்தால் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட காணொளி காட்சிகள் யூடியூப்பில் நான் பதிவிட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு காணொளியும் 1 நிமிடம் விரைவாக உங்களுக்கு அதை சொல்லி தந்துவிடும். இதற்கு பிறகு பதிவிறக்கம் செய்து பதிவிட்ட பிறகு இடையில் ஏற்பட்ட சந்தேகங்களுக்கு 3வதாக வாட்ஸ்அப்பில் சேனல் வறந்திட வரும் சேனல் ஒன்று தொடங்கியிருக்கேன். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் அதில் தொடர்ந்து பேசப்படும். நீங்கள் அதில் கேள்வி கேட்கலாம். இவைதான் வரந்தேடும் வரம் ஆப்பை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கான எளிதான வழி. நீங்கள் பயன்படுத்துவதோடு மட்டும் நின்று விடாமல் மக்கள், நம்முடைய கொங்குகுல உறவுகளுக்கு இதை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். எந்த ஒரு பொருள் விரைவாக அதிகமாக எல்லோரிடம் சென்று சேர்கிறதோ அதுதான் வெற்றியடையும். அப்பொழுதுதான் நம் குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறும். அதற்கான வேலைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். பெரிய தொழில்நுட்பத்தை சிறிய வடிவில் எளிதான முறையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சிறிய காணொளி இது. தொடர்ந்து பயணிப்போம். வெற்றி கோட்டை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டே இருப்போம். வெற்றி கிட்டும். நம் குழந்தைகள் வாழ்வில் நல்ல மணமகன் மணமகள் கிடைப்பார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். நன்றி உறவுகளே.